வணக்கம் தலைமையிலே. கூடங்குளம் அணு மின் நிலையம் அணுசக்தியின் மூலமாக ஒரு ஆற்றலை பெற்று அணுவை பிளப்பதின் மூலமாக ஒரு ஆற்றலை பெற்று அதன் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வது மிக பாதுகாப்பானது. இன்றைக்கு இந்தியாவில் நம்பர் 1 அணுசக்தி உற்பத்தி நிலையம் கூடங்குளம். நாளைக்கு உலகத்தின் நம்பர் 1 தான் கூடங்குளம் அணுமின் நிலையம். உலகத்தின் நம்பர் 1 நம்பர் 2 அப்படி வரும். இந்த நம்பர் 1 நம்பர் 2 போட்டி நமக்கு உலக நாடுகளில் நம்ம இந்தியா தான். மகாராஷ்டிராவில் இந்த கூடங்குளத்துக்கு போட்டியை அவனு கட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு அது உலகத்தில் நம்பர் 1 வரும், இல்லைன்னா கூடங்குளம் நம்பர் 1 வரும். இதுதான் போட்டிகள். ஆனால் இந்த பிரிவினை சக்திகள் திட்டமிட்டு ஒரு பாதுகாப்பான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் முறை இது. அணு மூலமாக திட்டமிட்டு அந்நிய கைக்கூலியை பெற்றுக்கொண்டு வாங்கிட்டு இந்த பாரத தேசம் முன்னேறவே கூடாதுன்னு சொல்லி மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தினாங்க. மக்கள் பின்னுக்கு போனாங்க, அப்பாவி மக்கள். ஆனால் அது எப்பேற்பட்ட திட்டமிட்ட பொய் பிரச்சனை உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். கூடங்குளம் தொடர்ந்து மின்சக்தி கொடுத்துட்டு இருக்கு, மாசற்ற மின்சக்திமாங்க. சின்ன பிரச்சனை இப்போ வரை போயிட்டு இருக்கு. ஆனால் எவ்வளோ பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. ஒரு தேசம் நம்பர் 1 அப்படின்னா அந்த தேசம் மின்சார உற்பத்தியில் நம்பர் 1 அப்படிதான் எடுத்துக்கணும். மின்சாரம் எவ்வளோ அதிகமாக அந்த தேசம் தருதோ அந்த நாட்டு மக்கள் பாதுகாப்பான சொகுசான வாழ்க்கையை வாழுவாங்க. மின்சாரம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நான் மின்சாரம் தயாரிக்கிற நாடுகள் பேர் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அந்த நாடுமே அந்த வீடும் பளிச்சுன்னு காணப்படும். மின்சாரத்தை அதிகமாக தயாரிக்கிற நாடுகள். மின்சாரம் அதிகமாக வரனால நம்ம வீட்டுக்கு மட்டும் கரண்ட் பில் கம்மி, மின்கட்டணம் குறைவுன்னு நினைப்போம். அப்படி இல்லை. மின்சாரம் அதிகமாக தயாரித்தா நமக்கு அதிக மின்சாரம் கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியம் அதுதான். மின்கட்டணம் குறைவது 2வது. அதிக மின்சாரத்தை கொடுக்கும்போது தொழிற்சாலைகள் அதிகம் பெருகும், உள்நாட்டு உற்பத்தி அதிகம் பெருகும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும், பொருட்கள் விலை குறையும். மின்சாரம் ரொம்ப முக்கியம் தொழிற்சாலைகளுக்கு. அதுக்கப்புறம் இந்த போக்குவரத்து முறை எப்பவும் போல இந்த பெட்ரோல் டீசல் இதுக்கு பின்னாலே நிற்க தேவையில்லை. அதிக மின்சாரம் தயாரிக்கும் போது இந்த போக்குவரத்து முறையில் புரட்சி ஏற்படும். மின்சாரத்தின் மூலமாக போக்குவரத்து மாறும். இப்போ நேற்று சொல்லியிருந்தார் மோடிஜி, 100% நம்ம இந்திய ரயில்கள் மின்சாரத்தில் ஓட போகிறாங்க. ஏன்னா மின்சாரம் அதிகமாக தயாரிக்கணும். நீங்கள் பெட்ரோல் டீசல் இந்த பாலைவன பயங்கரவாத அரபு நாடுகளை வாங்குறதுனால தான் உலகம் பூரா பயங்கரவாதம் பெருகுது. கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாதம் உலகம் பூரா பெறுவதற்கு இந்த பெட்ரோல் டீசல் நம்ம வாங்குறது ஒரு காரணம். அப்போ நீங்கள் மின்சாரத்தை உள்நாட்டிலே அதிகமாக உற்பத்தி பண்ணிங்கன்னா இந்த பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தலாம். இந்த அரபு நாடுகளை பாலைவன பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்துறது மூலமாக பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தலாம். டாலர் அந்நிய செலவாணி நம்ம விட்டுருக்கோம். அப்போ எந்த தேசம் நம்பர் 1 அந்த தேசம் மின்சார தயாரிப்பில் நம்பர் 1 இருக்கும். இன்னைக்கு அமெரிக்கா தான் அதிகமாக அணுமின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அமெரிக்கா தான் நம்பர் 1 பாதுகாப்பு மற்றும் சொகுசுல. அதனால திட்டம் போட்டு தான் இவங்களாம் போராடினது. மின்சாரம் குறைவாக தயாரிக்கிற நாட்டோட பேர் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். சூடான், லைபீரியா, மத்திய ஆப்பிரிக்கா, காங்கோ, சீரேலியோன். இந்த நாட்டில் பேர் சொன்னாலே புரியுது பார்த்தீங்களா? வளமற்ற நாடுகள். இவங்க தான் மின்சாரம் குறைவாக தயாரிக்கிறாங்க. மின்சாரம் மக்களுக்கு குறைவாக கொடுக்கக்கூடிய நாடுகள், மக்களுடைய தேவைகள் குறைவாக கொடுக்கக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ். இவங்க தான் குறைவாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த போராட்டக்காரர்கள் பிரிவினை சக்திகள் எதை விரும்புகிறாங்க? நம்ம ஒரு சூடான் போல ஒரு பாகிஸ்தான் போல அந்த மக்கள் கஷ்டப்படணும், மின்சாரம் குறைவாக தயாரிக்க விரும்புகிறாங்க. இதுக்கு காரணம் அந்நிய தேசத்தின் கைக்கூலியை பெற்றுக்கொண்டு திட்டமிட்டு போராடுறது. இப்போ கூடங்குளத்தில் 2000 மெகாவாட் மின்சாரம் இப்போ 2 யூனிட்ல தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த செகண்ட்ல 2000 மெகாவாட் வந்துட்டு இருக்கு. ஒரு 2027க்குள்ள இன்னும் 4000 மெகாவாட் 4 யூனிட் ஓட போகுது. அதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை. எல்லாம் மாட்டிக்கிட்டு முக்கால் வாசி இப்போ வேலைகள்லாம் முடிஞ்சது. அப்போ 6000 மெகாவாட்டா மாறும். 6000 மெகாவாட் மாறும்போது உலகத்தில் முதல் 10ல் கூடங்குளம் வரும். இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 உலகத்தில் முதல் 10ல் வரும். இன்னும் 2800 மெகாவாட் 1400 2 யூனிட்ல தயாரிக்கலாம், கட்டலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அப்படி கட்டி 8800 மெகாவாட் தயாரிக்கும் போது உலகத்தின் நம்பர் 1 கூடங்குளம் மாறும், இல்லை 2வது வரும். நமக்கு போட்டியாக வர்றது மகாராஷ்டிரா வருது. 9900 மெகாவாட் மின்சாரம் அணுவின் மூலமாக ஒரே இடத்துல தயாரிக்க போகிறாங்க. ஒரு காம்பவுண்டுக்குள்ள
$1 trillion ப்ராஜெக்ட். அது லட்சம் கோடிகள் அங்கே செலவாயிட்டு இருக்கு. அதுதான் நமக்கு போட்டியாக வருது. என்றாலுமே முதல்ல வந்து கூடங்குளம் தான் உற்பத்தி பண்ணும். உலகத்தின் நம்பர் 1 நிச்சயமாக பேர் எடுக்கும். கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு பின்னணியில் இருக்க தொழில்நுட்பம் ரஷ்யா, அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாராட்டுக்கள். அந்த மகாராஷ்டிரா 9900 மெகா ப்ராஜெக்ட் பின்னணியில் நிற்கிறது பிரான்ஸ், அவங்க பின்னணியில் நிற்கிறாங்க. அவங்களுக்கும் பாராட்டுக்கள். ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டாரு, தமிழ்நாடு என்ன, தமிழ்நாட்டில் தான் அணுசக்திலாம் மூலமாக மின்சாரம் அடிப்பீங்களா திணிப்பீங்களான்னு கேட்குறாரு. தெரியாம பேசுகிறோம், இல்லை பிரிவினைவாதிகள் பின்னால் பேர் சொல்லுறதுக்குள்ள அவங்க பின்னால் நிற்கிறவங்க தான் பொருள். அதாவது நம்ம தமிழ்நாட்டை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கிறதுங்க தான் பொய் பிரச்சாரம். முதல்ல புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் மேப் பார்க்குறீங்க, பச்சை கடலில் அடர் பச்சையில் இருக்க புள்ளிகள்லாம் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற அணு மின் நிலையங்கள் இந்தியா பூரா. இளம் பச்சை வந்து கட்ட போகிற அணுமின் நிலையங்கள் கண்டிப்பாக கட்டுவாங்க. எல்லாம் பணம்லாம் ஒதுக்கி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளூ கலரில் தெரியுது வந்து திட்டம், நாளைக்கு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி இந்தியாவில் வந்து இந்தியா முழுவதும் அணுமின் நிலையம் செயல்படுது. நமக்கு முக்கால்வாசி செயல்படுற மகாராஷ்டிரா இன்னைக்கு இருக்கு. ஆனாலும் பெருமை வந்து கூடங்குளம் நம்பர் 1 இன்னைக்கு, நாளைக்கு உலகத்தின் நம்பர் 1 வரும். இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து மிகப்பெரிய அணுமின் நிலையங்கள் உலகம் பூரா எடுத்தீங்கன்னா டாப் 10 முதல் 10 எடுத்தீங்கன்னா முதல் இடத்துல ஜப்பான் தான் வருது. அந்த மக்களுக்கு என்ன அறிவா இல்லை, ஜப்பானில் தான் வருது. 8200 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. கடைசியாக ஒரு சுனாமி வந்தப்ப மிகப்பெரிய சேதம் விபத்து ஏற்பட்டுருச்சு. அந்த 8800 மெகாவாட் தயாரிக்கிற அணுமின் நிலையத்தில் கூடங்குளம் எவ்வளோ பெருசு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ 2000 மெகாவாட் தான் வருது. அப்போ 8800 மெகாவாட் தயாரித்தா அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். கடல் தள்ளி உள்ள போது விபத்து ஏற்பட்டால் எவ்வளோ பேர் செத்துருப்பாங்க, லட்சக்கணக்கில் செத்துருப்பாங்க இல்லைங்களா. நம்ம போராளிகள்லாம் அப்படியே சொன்னாங்க. போராட்டும் போது வெறும் ஒரே ஒரு தான் மரணம் அடைஞ்சார். ஒரே ஒரு மரணம் தான் அங்கே பதிவாச்சு. அவ்வளோ பெரிய 8800 மெகாவாட் மின் அணு உற்பத்தி நிலையத்தில் விபத்து ஏற்பட்டப்ப இப்போ அதை சரி பண்ணி வரும் மாதங்களில் திரும்ப அதை ஓட்ட போகிறாங்க ஜப்பான்காரங்க. தங்களுடைய தேவைக்கு அதிகமாக மின்சாரத்தை அணுவின் மூலமாக தயாரிக்கும் நாடுகள். நம்ம போராடினவங்க பற்றிலாம் பார்க்கும்போது ஏதோ அறிவில்லாத நாடுகள் தான் எல்லாம் தயாரிப்பீங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதிகம் தயாரிக்கிற அணுவின் மூலமாக தயாரிக்கிற நாடுகளை முதல் இடத்துல வர்றது அமெரிக்கா, 2வது சீனா, 3வது பிரான்ஸு, 4வது ரஷ்யா, 5வது ஜப்பான், 6வது சவுத் கொரியா, 7வது கனடா, 8வது உக்ரைன், 9வது இங்கிலாந்து, 10வது ஸ்பெயின். இந்த 10 நாடுகள் தான் அணுவின் மூலமாக அதிகமாக மின்சாரம் எடுக்கிறாங்க. இந்த 10 நாடுகளும் பணக்கார நாடுகள், பலன் இருக்க நாடுகள், பணக்கார நாடுகள், இராணுவ ரீதியாக வலிமையான நாடுகள், பொருளாதார ரீதியாக வலிமையான நாடுகள். அப்போ இந்த நாடுகளுக்கெல்லாம் அறிவு இல்லையா? இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? இந்த அமெரிக்கா மக்களுக்கு, ரஷ்யா மக்களுக்கு, ஜப்பான் மக்களுக்கு, கனடாவில், சவுத் கொரியா மக்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? அப்போ அவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுனால தான் அந்த பின்னால் போகிறாங்க. 2வது அரசாங்கங்கள் கடுமையாக ஒடுக்கணும். இந்த மாதிரி போராளிகள் ஆரம்ப காலகட்டத்தில் போராட்டம் தேவையில்லாமல் போராட்டத்தை கையில் எடுக்கும்போதே அடி முட்டியை உடச்சிடணும், போராட்டமே விடக்கூடாது. ஆனால் ஏன் இந்த மத்திய அரசுலாம் அதை பார்க்குறாங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அரசு ஏன் குறை சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பேசுகிறோம். இன்றைக்குமே இந்தியாவில் மின்சார உற்பத்திக்கு வெறும் 3% தான், 3% தான் அணுவின் மூலமாக நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த நிலக்கரி எரிக்கிறதெல்லாம் அதிகமாக எரிச்சிட்டு இருக்கோம். அணுவின் மூலம் 3% தான். அதே சமயத்தில் பிரான்ஸ் நாடு 70% மின்சாரத்தை அவங்க வந்து அணுவின் மூலமாக எடுக்கிறாங்க. பிரான்ஸ் இன்னைக்கு நம்பர் 1 வல்லரசு. அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப லக்ஸரி, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை முறை. நம்ம என்றைக்குமே போதியமாக நம்ம அங்கே தான் வாங்குகிறோம். நீர்மூழ்கி கப்பல் அங்கே வாங்கிட்டு இருக்கோம். வல்லரசு அது. அப்போ அவங்களுக்கு அறிவு இல்லையா? அவங்களுக்கு புரியாதா? ஏன் 70% அணுவின் மூலமாக அந்த மின்சாரத்தை எடுக்கிறாங்க? அப்போது இந்த போராளிகள் இங்கே போராட்டம் அவனுக்கு என்னென்னலாம் பேசுனாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு மனசில் ஒரே குறிக்கோள், பாரத தேசம் வளர்ச்சி பெறக்கூடாது, நம்ம அவங்களுக்கு பின்னாலெலாம் போகக்கூடாதுன்னு ஒரு புரிதலுக்காக தான் இந்த விரிவான பதிவு. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அனைத்து சாதனங்களும் நம்முடைய விரல் நுனிகளை இயக்கப்படுது. காரணம் மின்சாரம். நம்ம விரல் நுனியில் ஒரு பொத்தான் அழுத்தும் போது வீட்டுக்குள்ள விளக்குகள் பளிச்சுன்னு எரியுது, காற்றாடிகள் சுழலுது, குளிர் சாதனங்கள் இயங்குது, சட்னி அரைக்கிறோம், மாவு அரைக்கிறோம்.
எல்லாத்துக்குமே காரணம் அடிப்படை மின்சாரம். மின்சாரம் இல்லாத வாழ்க்கையே இல்லை, வாழ முடியாது. இன்னைக்கு அப்படி ஆயிட்டோம். இந்த மின்சாரம் எங்க உற்பத்தி ஆகுது, அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள பாய்ந்து வருது, இவ்வளோ வேகமா பாய்ந்து பாதுகாப்பா பாய்ந்து வருது? மின்சாரம் சூரிய ஒளியிலிருந்து எடுக்கிற மின்சாரத்தை தவிர மிச்ச அனைத்து வகை மின்சார தயாரிப்பும் ஒரு விதிதான். இயந்திரங்களின் ஆற்றல் மின்சார ஆற்றலாக மாற்றப்படுது. இந்த தத்துவம் தான் எல்லா பக்கமும் இருக்கும். மின்சாரம் சொல்லும்போது நமக்கு முதல்ல ஞாபகம் வரவர் பெஞ்சமின் பிராங்க்லின். மின்சாரம் ஒன்று இருக்குன்னு சொல்லி கண்டுபிடித்தவர். அவர் ஒரு மழை நேரத்தில் மகனோட பட்டம் பறக்க விடுறாரு, இடி மின்னல் ஏற்படுது, மின்சாரம் தாக்குது. அவர் பிடிச்சிருக்க கயிறில் ஒரு அதிர்வை உணர்ந்தார். அவர் சொன்னார், அந்த அதிர்வு வேற ஒன்றும் இல்லை, மின்சாரம் சொல்லி கண்டுபிடித்தார் பெஞ்சமின் பிராங்க்லின். ஆனால் இந்த மின்சாரத்தை உருவாக்கலாம்னு சொல்லி ஜெனரேட் பண்ணலாம், கரண்ட்டை ஜெனரேட் பண்ணலான்னு சொல்லி ஒரு தத்துவத்தை சொல்லி நிரூபித்து காட்டியவர் மைக்கேல் ஃபாரடே. இன்னும் இந்த மின்சார சம்பந்தமாக ஒரு சிலர் சொல்லுவாங்க, மிக முக்கியமான நபர் மைக்கேல் ஃபாரடே. அவர் தான் மின்சாரத்தை தயாரிக்கலாம்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு தத்துவத்தையும் சொன்னார், அது செஞ்சுமே காமிச்சார். அந்த நாள் உலக வரலாற்றில், மனித குல வரலாற்றில் புரட்சியை ஏற்படுத்திய நாள் அப்படிம்பாங்க. அவரோட தத்துவம் மிக எளிதானது. ஒரு நிலைகாந்தம் அல்லது மின்காந்தம். நிலைகாந்தம்னா எப்பவுமே அது காந்தம் தான். மின்காந்தம்னா மின்சாரத்தை செலுத்தும் போது காந்தமாக மாறும். மொத்தம் ஒரு காந்தம். அதை சுற்றி காந்த புலம் இருக்கும் அப்படின்னாரு. காந்த புலம் இருக்கும் காந்தத்தை சுற்றி. அந்த காந்த புலத்தை வெட்டும் போது துண்டிக்கும் போது அது பக்கத்தில் ஏதாவது ஒரு பொருளை ஆட்டும் போது, குறிப்பாக ஒரு மின்கடத்தி கண்டக்டர் அதை வச்சு ஆட்டும் போது அந்த மின்புலம் வெட்டுப்படும் போது ஒரு அதிர்வு ஏற்படும். அது மின்சாரமாக மாறும் அப்படின்னாரு. அந்த மாறிய மின்சாரம், அந்த காந்த புலத்தை வெட்டும் போது ஏற்படக்கூடிய அதிர்வு மின்சாரம் அந்த கண்டக்டர் வழியா மின்கடத்தியில பட்டு வலிந்து அதன் முனைகளில் வரும். அதை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா, அது வாங்கிக்கிட்டோம்னா அது கரண்ட், மின்சாரம். அதன் மூலமா அனைத்து மின்சாதனங்களையும் இயக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்தவர் மைக்கேல் ஃபாரடே தான். அது எல்லாத்து மூலம் நிரூபித்தார். இதுதான் முக்கியம். R&D அப்படிம்பாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். சும்மா வாயில சொல்லக்கூடாது, அது செய்தும் காட்டினார். அது செஞ்சு எப்படி காட்டினார்னா, உலகத்துக்கு முன்னாடி ஒரு 4 பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. ஒரு சிறிய பேட்டரி, மின்சாரத்தை தரக்கூடிய சின்ன அளவில் தரக்கூடிய ஒரு பேட்டரி எடுத்திருந்தாரு. 2 காயில் செஞ்சிருந்தாரு. ஒரு காயில் மிகப்பெரியது, இன்னொரு காயில் ஒரு சிறியது. காயல்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு உலோக உருளை. அந்த உலோக உருளையை சுற்றி, உலோக உருளைக்கு மேல நெருக்கமா செப்பு கம்பியில கட்டியிருந்தார். செப்பு கம்பியை வரிசையா சுத்தியிருந்தார். ஒரு முறைப்படி செப்பு கம்பி சுற்றப்பட்டிருந்தது அந்த உலோக உருளையில. இதுதான் காயல். நீங்க 1000 மீட்டர் செப்பு கம்பியை சுத்தினாலும் சரி, 10,000 மீட்டர் செப்பு கம்பியை சுத்தினாலும் சரி, அதுக்கு 2 முனை இருக்கும். தொடக்க முனை, முடிவு முனை. அந்த 2 முனையும் வெளியே எடுத்து வச்சிருந்தார், கொஞ்சம் நீட்டிட்டு வச்சிருந்தார். இது ஒரு காயல். அதே போல இன்னொரு காயல் கட்டியிருந்தார், சின்னது. உலோக உருளையில செப்பு கம்பி சுத்தி வச்சிருந்தார், சின்ன காயலா வச்சிருந்தாரு. இந்த பெரிய காயல் அதுக்குள்ள நடுவில் ஒரு வட்டவணியமான ஒரு வெற்றிடம் இருந்தது. உலோக உருளையில வெற்றிடம் இருக்கும். ஓகே, இன்னொரு கருவி கால்வனாமீட்டர்பாங்க, மின்சாரத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவியும் வச்சிருந்தார். மொத்தம் 4 கருவி. இவர் எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பெரிய காயல்ல 2, இந்த செப்பு கம்பியோட 2 முனை, முடிவு முனை, தொடக்க முனை இருக்கும். அதுல பேட்டரியில 2 முனை இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ்பாங்க, நேர்முனை எதிர்முனை, சகப்பும் கருப்புமா இருக்கும். அந்த 2ஐயும் எடுத்து கனெக்ஷன் கொடுத்தாரு. அப்போ அந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் வர்றது அந்த கண்டக்டரை, அந்த உலோக பெரிய உருளையை காந்தமாக மாற்றுச்சு. அந்த இடத்துல காந்த புலம் ஏற்பட்டுச்சு. அந்த காயில சுற்றி காந்த புலம் இருந்தது. அது நடுவில் வெற்றிடத்துலையும் காந்த புலம் இருந்தது. அப்போ இன்னொரு கண்டக்டர், அதில் செப்பு கம்பி சின்னதாக சுற்றி வச்சிருந்தாரு. அதில் 2 முனை இருந்தது. அந்த 2 முனையை எடுத்து மின்சாரத்தை அளவிடக்கூடிய கால்வனாமீட்டரில் அந்த செப்பு கம்பியோட முடிவு முனையும் தொடக்க முனையும் கனெக்ஷன் பண்ணி வச்சாரு கால்வனாமீட்டரில். அதை தள்ளி வச்சு காமிச்சாரு. அந்த சின்ன காயலை தள்ளி வைக்கும்போது அந்த கால்வனாமீட்டர் எந்த வேலையுமே செய்யலை, கரண்ட் வந்திருக்குன்னு எதையுமே அதை காட்டல, தள்ளி வச்சார். அதுக்கப்புறம் மைக்கேல் ஃபாரடே என்ன பண்ணாருன்னா, அந்த சின்ன காயலை கால்வனாமீட்டரை மாட்டி இந்த பெரிய காயல், இந்த சின்ன பேட்டரி மின்சாரம் காந்தமாக மாறி காந்தப்புலம் இருந்து பெரிய காயலுக்கு அருகில கொண்டு பக்கத்தில் கொண்டு ஆட்டினார்.
மேலே கீழே ஆட்டினாரு. அது நடுவில் இருக்கிற வெற்றிடத்துக்குள்ள உள்ள விட்டு ஆட்டினாரு. அப்போ அங்கே அந்த இருந்த காந்த புலங்கள்லாம் துண்டிக்கப்பட்டுச்சு, வெட்டப்பட்டுச்சு. படும்போது அவர் சொன்னபடி அங்கே ஒரு அதிர்வு, அது மின்சாரமாக மாறுச்சு. அது சின்ன காயில் பட்டு வலிஞ்சுது. அந்த சின்ன காயில் பட்டு வெளியே வந்தது. அப்போ இந்த சின்ன காயில் சுத்தப்பட்ட செப்பு கம்பியில் 2 முனை, 2 முடிவு முனை, தொடக்க முனையில் அந்த கரண்ட் பாய்ந்து வெளியே வந்துச்சு. அங்கே என்னத்தான் கனெக்ஷன் பண்ணியிருந்தாருன்னா கால்வனோமீட்டரை கனெக்ஷன் பண்ணியிருந்தார். அவர் பக்கத்தில் வச்சு காயில்கிட்ட வச்சு ஆட்டும்போது, உள்ளே விட்டு ஆட்டும்போது இந்த கால்வனோமீட்டர் வேலை செஞ்சது. கரண்ட் வருது, மின்சாரம் வருதுன்னு சொல்லி காட்டுச்சு. அந்த நாள் உலகத்தில் மறக்க முடியாத நாள், மனிதர்களோட மேம்பாட்டிற்கான முக்கியமான நாளாக பார்க்கப்பட்டுச்சு. அத்தனை பேர் வியந்து போய் பார்த்தாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த கால்வனோமீட்டரை கழட்டிட்டு அங்கே ஒரு பல்பை வச்சு மாட்டி, பல்புக்கு 2 முனை இருக்கும். அதில் அந்த செப்பு கம்பியோட 2 முனையை வைக்கும்போது அந்த பெரிய காயில்கிட்ட சின்ன காயிலை கொண்டு போய் ஆட்டும்போது இந்த பல்ப் எரிஞ்சது. மிகப்பெரிய அதிசயமான நாளாக அது மாறி போச்சு. இதுதான் ஜெனரேட்டர், மின்சாரத்தை உருவாக்கும் முறை. அது ஒரு நிலைகாந்தமாகவும் இருக்கலாம், மின்காந்தமாகவும் இருக்கலாம். அதன் மூலம் மின்சாரத்தை உருவாக்கலாம் நிரூபித்தார். இன்னைக்கு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மின்சாரம் எடுக்கிறாங்களோ, என்னென்ன வகையெல்லாம் மின்சாரம் எடுக்கிறாங்களோ, அதுக்கெல்லாம் காரணம் இந்த மைக்கேல் ஃபாரடே தான். இவர் காமிச்ச இந்த ஜெனரேட்டர் தான் ராட்சச அளவிலான ஜெனரேட்டராக மாறி உலகமெங்கும் இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நமக்கு தந்துட்டு இருக்கு. இவரும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி தான் காமிச்சாரு. சிறிய ஜெனரேட்டர் தான் பண்ணி காமிச்சாரு. அதே தான் ராட்சச அளவில் பெரிய ஜெனரேட்டராக மாறி இருக்கு. இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மின்சாரம் தயாரிக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஜெனரேட்டருங்கிற ஒரு பொருள் நிச்சயமாக காணப்படும். அதுதான் முக்கியமான பொருள், ஜெனரேட்டர். இப்போ எப்படி மிக பெருசாக செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து மின்காந்தத்தில் செஞ்சு காமிச்சாரு. இங்கே வந்து நிலையான காந்தத்தை மாட்டியிருப்பாங்க. மிகப்பெரிய நிலையான காந்தம் 2 பக்கத்துலேயும். அதோட எதிர் துருவங்கள், தென் துருவம் வட துருவம் பார்க்குற மாதிரி 2 பெரிய நிலை காந்தங்களை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நல்லா வெல்டிங்லாம் பண்ணி மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த 2 காந்தத்துக்கு இடையில வெற்றிடம் இருக்கும். ஒரு பெரிய வெற்றிடத்தை வச்சிருப்பாங்க. அந்த 2 காந்தங்களை சுற்றி காந்த புலங்கள் ராட்சச அளவில் காணப்படும். அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காந்தத்தை 2 காந்தத்தை சுற்றி செப்பு கம்பிகள், அதையுமே காயல் மாதிரி பயங்கர ராட்சசத்தனமாக ஒரு முறைப்படி அது கட்டுவாங்க. அந்த செப்பு கம்பிக்கு 2 முனைகள் இருக்கும். அது 2ஐயும் வெளியே வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு பெரிய காயல், மிக ராட்சச காயல் எல்லா ஜெனரேட்டர்லையும் காணப்படும். இன்னொன்று அடுத்து வந்து ஒரு உலோக உருளை எடுத்துப்பாங்க. நீளமான ஒரு 20 அடி கற்பனை பண்ணிக்கங்க, 20-30 அடி உலோக உருளை, வட்ட வடிவமான உருளை வச்சிருப்பாங்க, இரும்பில் ஆனது. அதில் 2 முனையும் காலியாக இருக்கும். ஒரு முனையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேயும் காயல் கட்டுவாங்க. அந்த உலோகத்தில் சுற்றி செப்பு கம்பியில் சுற்றி முறைப்படி ஒரு காயலாக கட்டுவாங்க. 2 முனையை வெளியே எடுத்து வச்சிருப்பாங்க. அது தொடக்க முனை, முடிவு முனையை. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து அது சாஃப்ட்னு சொல்லலாம். அந்த உலோக உருளை சாஃப்ட். அந்த காயலை கட்டின காயலோட சேர்த்து இந்த 2 காந்தத்துக்கு இடையில இருக்க வெற்றிடத்துக்குள்ள சொருகி மாட்டுவாங்க. பேரிங்கெல்லாம் மாட்டி உள்ள சொருகி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த காந்தத்தை சுற்றி காந்தப்புலம் இருக்கும். நடுவில் அதிகமான காந்தப்புலம் இருக்கும். அதுக்கு நடுவில் அதை வெட்டுற மாதிரி உலோக உருளை, செப்பு கம்பி சுத்தப்பட்ட உலோக உருளை சொருகியிருப்பாங்க. இப்போ பாரடே சொன்ன மாதிரி இந்த உலோக உருளையை சுற்றி விட்டோம்னா, சுத்தினோம்னா அங்க இருக்க காந்தப்புலம் தொடர்ச்சியா வெட்டப்படும், துண்டிக்கப்படும். நிச்சயமா அந்த காந்தப்புலம் அது மின்சாரத்தை கொடுக்கும். அதை வெளியே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ அந்த உலோக உருளையை யார் சுத்துறது, அதுதான் முக்கியமான மேட்டர். அங்க ஃபாரடே வந்து சின்ன அளவில் செய்யும்போது கையில ஆட்டி காமிச்சாரு. இங்க ராட்சச அளவில் இருக்கு. இப்போ அந்த உலோக உருளையில ஒரு முனையில் காயில் கட்டப்பட்டிருக்கு. அதை சுத்தி நிலை காந்தங்கள் இருக்கு. அது ஜெனரேட்டர். இப்போ அந்த உலோக உருளையை யார் சுத்துறது அப்படிங்கும்போது தான் டர்பைன்ங்கிறது ஒன்று அந்த இன்னொரு முனையில் மாட்டுவாங்க. டர்பைன்ங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, சக்கரம். ஏன் உலோக உருளையவே சுற்றலாமே? ஏன் எப்போ பார்த்தாலும் நம்ம பேசும்போது டர்பைன் மாற்றுறோம், டர்பைனில் சாஃப்ட் மாற்றுறோம், டர்பைன் சுற்றும் போது சாஃப்ட் சுற்றுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன் டர்பைன் அந்த சக்கரம் ஏன் மாற்றுறாங்கன்னா, நீங்கள் ராட்டினம் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்குமே கிராமப்புறங்களில் ராட்டினம், மின்சாரத்தில் இயங்கும் ராட்டினம் அல்ல, கையில் சுற்றி விடக்கூடிய சின்ன ராட்டினம். அந்த ராட்டினத்தில் நடுவில் வந்து ஒரு உலோக உருளை இருக்கும். அந்த உலோக உருளையில தான் ராட்டினத்தோட அந்த தொட்டில்கள் 4 அந்த 5 தொட்டில்கள் சுற்றி மாட்டியிருப்பாங்க.
அந்த தொட்டில்களில் வந்து ஆட்கள் அமர்ந்திருப்பாங்க. இப்போ அந்த ராட்டினத்தை சுற்றி விடுறவர் வந்து அந்த உலோக உருளையை சுத்தவே மாட்டார். ஏன்னா இந்த உலோக உருளையை பிடிச்சி சுத்தவே முடியாது, வேற சக்தியாலும் சுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், அந்த வட்ட வடிவமாக இருக்கிற தொட்டிலை பிடிச்சி தான் சுற்றி விடுவார், கீழே கீழே இழுத்து விடுவார். அந்த ராட்டினம் வேகமாக சுத்த ஆரம்பிக்கும், வேகத்தை அதிகரிச்சே இருப்பார், இழுத்து இழுத்து சுற்றுவார் அந்த தொட்டிலை பிடிச்சி. இதுதான் டர்பைன். இந்த டர்பைன்கிறது வேற ஒன்றுமே இல்லை, வட்ட வடிவமாக பிளேடாக மாட்டியிருப்பாங்க. வட்ட வடிவமாக மிகப்பெரிய அளவில் இந்த முனையில் இருக்கும். இந்த டர்பைனை வந்து ஏதோ சக்தியை வச்சு மோதி டர்பைனை சுற்ற வைப்பாங்க, ஏதோ ஒரு சக்தியை வச்சு. அப்போ டர்பைன் சுற்றும் போது அது நடுவில் இருக்கிற சாஃப்ட், அந்த நீளமான சாஃப்ட் மாட்டி வச்சிருப்பாங்க, சாஃப்ட் சுற்றும். சாஃப்டோட இன்னொரு முனையில் காயல் கட்டியிருப்பாங்க. அந்த காயல் வந்து ராட்சச காயல் வந்து 2 காந்தங்கள், நிலை காந்தத்துக்கு இடையில உள்ளே இருக்கும், அதுலேயும் காயல் கட்டியிருப்பாங்க. அங்கே காந்தப்புலம் இருக்கும். அந்த டர்பைன் சுற்றும் போது இன்னொரு முனையை சுற்றும் போது அங்கே இருக்க காந்தப்புலங்கள் வெட்டப்படும், துண்டிக்கப்படும். அப்போது அங்கே வந்து அந்த காந்தப்புலம் வெட்டப்படும் போது மின்சாரம் உருவாகும். அது அந்த காயலில் பட்டு காயல் முழுவதும் வலிஞ்சு வெளியே வரும். காயலோட அந்த இரு முனையும் வெளியே இருக்கும். அது வெளியே வர ராட்சச மின்சாரத்தை பெற்றுக்கொள்வாங்க, வாங்கிக்குவாங்க. இதுதான் கரண்ட். அந்த ஜெனரேட்டர் வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும், அதை வெளியே வாங்கிக்குவாங்க. இந்த டர்பைனோட சுழற்சி வேகம் அதிகரிக்க சாஃப்ட் வேகமாக சுத்த இங்கே வேகமாக உள்ளுக்குள்ள ஜெனரேட்டருக்குள்ள சுற்றி காந்தப்புலத்தை மிக வேகமாக ராட்சசத்தை ரொம்ப துண்டிக்கும் போது ராட்சச அளவிலான மின்சாரம் உருவாகும். அது ராட்சச அளவில் மின்சாரத்தை வெளியே பெற்று வாங்கிக்குவாங்க. இதுதான் எல்லா ஜெனரேட்டரும். இதுக்கு அடிப்படை மைக்கேல் ஃபாரடே பண்ணாதான். அவர் அங்கே கையில் அசைச்சாரு. இதில் வந்து இயந்திரங்கள் மூலமாக இயந்திரத்தின் ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுது. இந்த டர்பைனை சுத்த வைக்கிற முறையில் தான் இந்த மின்சாரம் தயாரிக்கும் பேரெல்லாம் மாறும். இதில் மிகச்சிறந்தது மின்சாரத்தை தயாரிப்பதில் மிகச்சிறந்தது நம்பர் 1 தூய்மையானது அப்படின்னா நீர் மின் நிலையங்கள். இந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக டேம் கட்டுவாங்க, அணைக்கட்டு கட்டுவாங்க. அந்த டேம் மக்களுக்காக கட்டப்படுகிறது தான் அணைக்கட்டு. அது ஒரு பகுதியிலிருந்து நீரை ஒரு குழாய் வழியாக கீழே கொண்டு வருவாங்க, சுரங்கம் வழியாக கீழே கொண்டு வருவாங்க. கீழே மிக்க ராட்சச டர்பைன் இருக்கும். அந்த சக்கரம் டர்பைனில் தண்ணி விழுந்து டர்பைனை சுற்றும். டர்பைன் சுற்றும் போது சாஃப்ட் சுற்றி ஜெனரேட்டருக்குள்ள சுழற்சி ஏற்பட்டு மின்சாரம் அங்கே உருவாகும். இது மிக சிறந்தது. பச்சை தண்ணி தான் இங்கே செலவாகுது. தண்ணியை சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புகை வர வேண்டிய அவசியம் இல்லை. அதில் டர்பைனில் மோதிய நீர் ஒரு சொட்டு வீணாகாமல் அப்படியே கீழே வரும். அது அப்படியே எடுத்து பாசனத்துக்கு கொடுப்பாங்க, மக்களுக்கு கொடுப்பாங்க, திரும்ப மேலே ஏற்றி திரும்ப டர்பைனில் சுழற வைப்பாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு உலகத்தில் மிக சிறந்தது, நிகரே இல்லாதது நீர் மின் நிலையங்கள். அதுதான். இதில் என்ன ஒரு பிரச்சனை, நீர் இருந்தால் மட்டுமே, தண்ணீர் ஆதாரம் அநேகம் இருந்தால் மட்டுமே இந்த நீர் மின் நிலையங்கள் வேலை செய்யும். இன்னைக்கு சீனாவில் வந்து அதிகமான மின்சாரங்கள் நீர் மின் நிலையத்தில் எடுக்கிறாங்க. காரணம், அங்கே வந்து நீர் ஆதாரம் அதிகமாக இருக்குது. இதே டர்பைனை வந்து காற்றின் மூலமாக காற்று பட்டு சுத்த வச்சோம்னா அது விண்டு மில் அப்படிம்பாங்க. இந்த காற்றாடி மின்சாரங்கள் அது அங்கே அது டர்பைன்கிறது நீங்கள் வெளியே பார்க்குற மிகப்பெரிய ராட்சச காற்றாடி, அதுதான் அங்கே டர்பைன். அது காற்று மோதி அது சுழல ஆரம்பிக்கும். அந்த டர்பைனில் வந்து சாஃப்ட் மாற்றி ஜென்ரேட்டருக்குள்ள சொருகி இருப்பாங்க. இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். இந்த காற்றாடி மெதுவாக தான் சுற்றும், காற்று பட்டினா ராட்சச காற்றாடி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, காற்றாடியிலேருந்து ஒரு சாஃப்ட் எடுத்து கியர் பாக்ஸில் மாட்டிருப்பாங்க. கியர் பாக்ஸ், கிளட்ச், பிரேக் எல்லாமே அங்கே இருக்கும். கியர் பாக்ஸில் பெரிய பல் சக்கரம், அதுக்கப்புறம் சின்னதுன்னு பண்ணி அந்த காற்றாடி ஒரு சுற்றுறக்குள்ள இந்த கியர் பாக்ஸில் இருக்கிற சின்ன பல்லெல்லாம் பல 100 மடங்கு சுற்றிடும். அப்போ அங்கே ஒரு சாஃப்டை மாற்றி அந்த ஜெனரேட்டருக்குள்ள மாட்டி மின்சாரத்தை எடுப்பாங்க. இது காற்றாடி மின்சாரம். இது மிக தூய்மையானது, இதுவும் நல்ல தூய்மையானது தான். இதில் என்ன பிரச்சனைனா, காற்று இருந்தால் மட்டுமே வேலை செய்யும். நீர் மின்சாரம் மிகச்சிறந்தது, அதுக்கப்புறம் காற்று மிகச்சிறந்த மின்சாரம். ஏன்னா அது காற்று எதுவுமே வீணாகிறதில்ல, அதில் மோதி காற்று இந்த பக்கம் வந்துடும். அது காற்றில் எந்த வித வீணாகவும் கிடையாது. இது மிகச்சிறந்தது. இதுலேயும் பிரச்சனை, காற்று அதிகமாக இருக்கணும், அப்போ இது வேலை செய்யும். 3வது, இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக எல்லோருமே பின்பற்றக்கூடியது அனல் மின் நிலையம். இது அனல் மின் நிலையங்கிறது நிலக்கரி மூலமாக செயல்படும். நிலக்கரியை வந்து காற்றோடு இணைந்து எரிப்பாங்க, மிகப்பெரிய வெப்ப ஆற்றல் ஏற்படும். அந்த வெப்பத்தின் மூலமாக தண்ணியை கொதிக்க வைப்பாங்க. தண்ணி வந்து பயங்கரமாக கொதிக்கும் போது, ஒரு பெரிய ராட்சசாலையான தண்ணி ரொம்ப கொதிக்கும் போது
ஒரு 100 டிகிரிக்கு மேலே தண்ணி கொதிநிலையே இல்லை, நீராவியாக மாறும். அந்த நீராவி வெளியே வர நீராவி சேர்த்து வச்சு நல்லா அழுத்தமாக பண்ணி அந்த டர்பைனில் மோத விடுவாங்க. அந்த நீராவி மிக வேகமாக அழுத்தத்தோடு போய் டர்பைனில் மோதும் போது அந்த டர்பைன் சுற்றும், அப்போ சாஃப்ட் சுற்றும், அந்த பக்கத்தில் இருக்கிற ஜெனரேட்டருக்குள்ளே சுழற்சி ஏற்பட்டு மின்சாரம் எடுக்கப்படும். இது அனல் மின் நிலையம். இது அதிகமாக இன்றைக்கி அதை இப்படி தான் கரண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இதில் மிகப்பெரிய பிரச்சனை அதிகமான நிலக்கரி இதில் வீணாகும். நிலக்கரி எரிந்து சாம்பலாக போயிடும். இதில் இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை புகை வரும். இந்த புகை என்ன பண்ணால் வெளியே மேலே விடுவாங்க. இந்த பூமி பந்துக்கு இந்த புகை நல்லதல்ல. ஆனால் இன்றைக்கி அதிகமாக நிலக்கரியில் தான் அனல் தான் மின்சாரம் எடுக்கிறாங்க, அனல் மின் நிலையங்கள். இதே இது நிலக்கரிக்கு பதிலாக அணுக்களை பிளப்பதன் மூலமாக ஒரு ஆற்றல் ஏற்படும், வெப்ப ஆற்றல் உருவாகும். அந்த வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி இங்கும் தண்ணீர் தான், தண்ணீரை கொதிக்க வைப்பாங்க, அணுக்களை பிளப்பாங்க, வெப்ப ஆற்றல் ஏற்படும். அது ராட்சச அளவில் மாறும்போது தண்ணியை கொதிக்க வைப்பாங்க, கொதிக்கிற தண்ணி நீராவியாக மாறும். நீராவி சேகரிக்கப்பட்டு அழுத்தத்தோடு போய் டர்பைனில் மோத விடுவாங்க. டர்பைன் சுற்றும், சாஃப்ட் சுற்றும், ஜெனரேட்டர் சுற்றும், மின்சாரம் எடுக்கப்படும். இதுதான் அணு மின் நிலையம். இந்த அனல் மின் நிலையமும் அணு மின் நிலையமும் ஒரே மாதிரி செயல்படும். தண்ணியை கொதிக்க வைக்கிறதுனால மின்சாரம் கிடைக்குது. ஆனால் இதில் அணு மின் நிலையம் லட்சம் மடங்கு மேலானது அனல் மின் நிலையத்தை காட்டிலும். ஏன் அப்படின்னா இங்கே நிலக்கரி டன் கணக்கில் செலவாகும். இங்கே அப்படி இல்லை. இதுக்கு எரிபொருள், இந்த அணு மின் நிலையத்தில் எரிபொருள் யுரேனியம். இது சிறிய அளவில் தான் செலவாகும். அனல் மின் நிலையத்தில் புகை வரும், அணு மின் நிலையத்தில் எந்தவித புகையுமே வராது. மேற்சொன்ன எல்லா மின்சாரம் தயாரிப்பு முறையிலுமே, இந்த சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கும் முறையிலுமே தொடர்ச்சியாக மின்சாரம் எடுக்கவே முடியாது. ஆனால் அணு மின் நிலையத்தில் மட்டும்தான் 24 மணி நேரம் 7 நாட்கள் 365 நாட்கள், ஒரு வருஷம், பல வருஷம் தொடர்ச்சியாக மின்சாரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். மிகச்சிறந்தது. அதாவது இதில் ஒரே பக்க விலை தான் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக மின்சாரத்தை தரக்கூடியது, உற்பத்தி செலவு கம்மியாக மின்சாரத்தை தரக்கூடியது இந்த அணு மின் நிலையங்கள் தான். நமது வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் அளவு என்ன, கூடங்குளம் எவ்வளவு மின்சாரத்தை தருது, இதை சொன்னாதான் அதோட பிரம்மாண்டம் நமக்கு நன்மை புரியும். ஒவ்வொரு இந்தியர்கள் வீட்டிலையுமே சராசரியாக தினந்தோறும் 1000 வாட்ஸ் மின்சாரம் செலவாகும். வாட்ஸ், வோல்ட்டில், WATTS, 1000 வாட்ஸ் மின்சாரம் நம்ம தினமும் செலவு பண்ணுவோம் நம்ம வீட்டில். இந்திய அரசாங்கம் அதை நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க, இந்தியா பூராமே. கூடங்குளம்ங்கிறது 2000 மெகாவாட்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய அணுமின் நிலையம். ஒரு மெகாவாட்ஸ் அப்படின்னா 10 லட்சம் வாட்ஸ். 2000 மெகாவாட்ஸ் அப்படிங்கும்போது 200 கோடி வாட்ஸ் மின்சாரத்தை அது தயாரித்து கொடுக்கும். நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு நாளைக்கு அது 200 கோடி வாட்ஸ் தயாரித்து தருதுன்னு. கிடையாது. நொடி பொழுது கொடுக்கும். அதாவது கூடங்குளம் 2 யூனிட்டுமே ஃபுல்லாக ஓடிச்சுன்னா 200 கோடி வாட்ஸ் மின்சாரம் தொடர்ச்சியாக அள்ளி வீசும். இந்தியாவே பிடிச்சிக்கோ, இந்தியர்களை பிடிச்சிக்குங்கன்னு சொல்லி 200 கோடி வாட்ஸ் மின்சாரத்தை நொடி பொழுது தவறாமல் அள்ளி வீசிக்கிட்டே இருக்கும். இதுதான் கணக்கு. அது கூடங்குளம் அணு மின் நிலையத்துக்கு ஒரு நாளைக்கெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா அது கணக்கே போட முடியாது. நொடி தவறாமல் 200 கோடி வாட்ஸ் மின்சாரத்தை நமக்கு கொடுக்கும். நமது வீடுகளில் ஒரு நாளைக்கு வெறும் 1000 வாட்ஸ் மின்சாரம் செலவாகும். இதில் ஒரு மிக முக்கியமானது, மின்சாரத்தை இன்னைக்கு வரைக்கும் சேமிக்க முடியாது. மிகப்பெரிய அளவு மின்சாரத்தை சேமித்து வைக்க எந்த பேட்டரி எதுவுமே கிடையாது. உலகம் முழுவதும் மின்சாரத்தை தயாரிப்பாங்க, அது செலவு பண்ணும். உற்பத்தி செலவு ஒரே மாதிரி இருக்கும். இதனால தான் இது பேர் கரண்ட் அப்படிம்பாங்க. கரண்ட்டு நம்ம வார்த்தை சொல்ல முடியாது. கரண்ட் அப்பத்துக்கு அப்பமே உற்பத்தி பண்ணணும், செலவு பண்ணணும், அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம 24 மணி நேரமும் ஒரு வருஷம் பூரா மின்சாரத்தை உபயோகப்படுத்தும் போது அதுக்கு பின்னால் மிகப்பெரிய திட்டங்கள் இருக்குது, அரசோட திட்டங்கள் இருக்குது தொடர்ச்சியாக மின்சாரம் வருவதற்கு. முக்கியமான இன்னொன்று, விபத்து ஏற்பட்டாலும் எல்லோருமே பயந்தீங்க. இதுவரைக்கும் உலகம் முழுவதும் பெரிய பெரிய அணுமின் நிலையங்களில் 25 மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய விபத்து. இதில் 19 விபத்துகளில் யாருமே மரணம் அடையலை. 19ல் ஒரே ஒரு சொர்ணஃபீல் அப்படிங்கிற அணுமின் நிலையத்தில் விபத்து ஏற்பட்டப்ப 30 பேர் மரணம் அடைஞ்சாங்க. மொத்தமாக 25 அணு மின் நிலையங்களில் விபத்து ஏற்பட்டு 40 பேர் தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஜப்பானில் 8800 மெகாவாட்ஸ் தயாரிக்கிற அந்த ராட்சச அணுமின் நிலையம் விபத்து ஏற்பட்டப்போ கூட ஒரே ஒருவர் தான் மரணம் அடைஞ்சார்.
இவங்கெல்லாம் கற்பனையாக ஏகப்பட்ட வதந்திகளை கிளப்புறாங்க. அப்படி புரிய வைக்க தான் இந்த பதிவுகள். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கூடங்குளம் உற்பத்தி செலவு குறைவு. ஒரு கொஞ்ச அளவு யுரேனியத்தில் கற்பனைக்கு எட்டாத, யுரேனியம் தான் எரிபொருள், கற்பனைக்கு எட்டாத மின்சாரம் நமக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. அது தொடர்ச்சியாக கிடைக்கும். வருஷம் பூரா 10 வருஷம் பூரா தொடர்ச்சியாக கொடுக்கும் யுரேனியம். அணுங்கிறது அவ்வளோ சக்தி மிக்கது. இதோட மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணு மின் நிலையம் கட்டுவது ஏகப்பட்ட செலவாகும். எல்லாராலும் கட்ட முடியாது. வெறும் 32 நாடுகளில் தான் இருக்குது. பணக்கார நாடுகள் மட்டுமே அணு மின் நிலையத்தை கட்டுவாங்க. ஏழைகளால் முடியாது. கட்டும் செலவு அதிகம், உற்பத்தி செலவு அதில் குறைவு. கட்டும்போது ரொம்ப செலவாகும். அணுக்கழிவுகளை, அது வேஸ்டான கழிவுகளை என்ன பண்ணுறதுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. அந்த அணுக்கழிவுகளை பத்திரமா சேமித்து தான் வைக்கிறாங்க. அணு மின் நிலையம் அல்ல, மருத்துவ கழிவை இப்போ என்ன பண்ணுறது இப்போதைக்கு தெரியல. மருத்துவ கழிவையை நம்ம இப்போ வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம எதாவது கண்டுபிடிக்கணும், மறுசுழற்சி பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சா அந்த பிரச்சனையுமே முடிஞ்சிடும். இதுதான் அதுக்கு மைனஸ் பாயிண்ட்டு. இந்த பதிவு எதுக்குன்னா, தேச விரோத சக்திகள், பிரிவினைவாதிகள் எப்போவுமே இந்த தேச முன்னேற்றத்தை விரும்ப மாட்டாங்க. பொய்யா சொல்லி மக்களை பிரிவினைப்படுத்தி ஒரு போராட்டத்துக்கு தூண்டுவாங்க. அதுக்கு பின்னால் நம்ம போகக்கூடாது. மின்சாரம் மிக அவசியம். மத்திய அரசு போன்ற எல்லாத்திலையும் கண்ண மூடி எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக இந்த பதிவு. அணு மின் நிலையம், அணு மின்சாரம் எல்லாத்தையும் விட மிக சிறந்த மின்சாரம், மிக பாதுகாப்பான மின்சாரம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு இதில். அதுபோல் எல்லா செயலுக்குமே ஒரு எதிர் செயல் இருக்குது. ஒரு செயல் செஞ்சால் எதிர் செயல் வரும். நம்ம ஒன்று பெற்றுக்கொள்ளணும்னா ஒன்று நம்ம இழக்கணும். இந்த விதியின்படி தான் உலகம் இயங்கும், வாழ்க்கை இயங்கும். இழப்பு இல்லாமல் எதுவுமே இருக்காது. சிறிய இழப்புகள் நம்ம சந்திச்சு தான் எதையோ பெற்றுக்கொள்ள முடியும். நன்றிகள்.